தியாகம் என்னும் நாற்று நாட்டி ஞானம் என்னும் விதை விதைத்து தியாகம் என்னும் நாற்று நாட்டி ஞானம் என்னும் விதை விதைத்து முயற்சி எனும் பூங்கொடியது படரவும் வீசும் வாசம் ஆர்வமின்மை நான் உன்னை இங்கு கண்டதும் வாழ்க்கையே ஒரு தபோவனம் அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா. ஓம் சாந்தி. 20/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் யோக சக்தியின் மூலம் இந்த உவர்நீர் கால்வாயை கடந்து வீடு திரும்ப வேண்டும். ஆகையால் நீங்கள் செல்ல வேண்டிய இடத்தை நினைவு செய்யுங்கள். ஏழைகளாகிய நீங்கள் இப்பொழுது செல்வந்தர்கள் ஆகுகின்றீர்கள் என்ற சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள். கேள்வி: தெய்வீக குணங்கள் என்ற பாடத்தில் கவனம் செலுத்துகின்ற குழந்தைகளின் அடையாளங்கள் என்ன? பதில்: நான் செய்வதையே பிறரும் செய்வார்கள் என்பது அவர்களின் புத்தியில் எப்போதும் இருக்கும். அவர்கள் எவரையும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் பிழையான அல்லது தவறான வார்த்தைகளை பேச மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் தமது எண்ணங்களினாலோ வார்த்தைகளினாலோ செயல்களினாலோ எவருக்கும் துன்பம் விளைவிக்க மாட்டார்கள். தந்தையை போன்று தாமும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்ற இலக்கை ஒருவர் கொண்டிருக்கும் போதே அவர் தெய்வீக குணங்கள் என்ற பாடத்தில் கவனம் செலுத்துகின்றார் என்று கூறப்படுகின்றது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. ஆசீர்வாதங்களை பலரிடம் இருந்து பெறுவதற்கு நன்மை செய்பவராக ஆகுங்கள். உங்கள் ஜீவனோபாயத்திற்காக செயல்களை செய்தவாறு பந்தனத்தில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்வதுடன் காலையிலும் மாலையிலும் நிச்சயமாக இறை சேவை செய்யுங்கள். ஆசீர்வாதம். தூய்மையின் ஆசீர்வாதத்தை உங்களின் ஆதி சம்ஸ்காரம் ஆக்குவதன் மூலம் உங்களின் வாழ்க்கையை தூய வாழ்க்கை ஆக்குவதற்கு முயற்சி செய்வதில் இருந்து விடுபடுவீர்களாக. சில குழந்தைகள் தூய்மையை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இது அவர்கள் ஆசீர்வாதங்களை அருள்பவரான தந்தையிடமிருந்து தமது பிறப்பின் ஆசீர்வாதத்தை பெறவில்லை என்பதை நிரூபிக்கின்றது. ஆசீர்வாதத்தில் எந்தவிதமான முயற்சியும் தேவைப்படாது. நீங்கள் தூய்மையானவர்களாகவும் யோகியாகவும் ஆகுவீர்களாக என்ற முதல் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் பெற்றுள்ளார். எப்படி சம்ஸ்காரங்கள் பிறப்பில் இருந்தே மிக கடுமையாக இருக்கின்றனவோ அதேபோல் தூய்மையும் பிராமண பிறப்பின் முதல் சம்ஸ்காரம் ஆகும். அது உங்களின் ஆதி சம்ஸ்காரம். இந்த விழிப்புணர்வுடன் ஒரு தூய வாழ்க்கையை உருவாக்குங்கள். முயற்சி செய்வதில் இருந்து விடுபடுங்கள். ஸ்லோகம்: சேவைக்காக நல்லாசிகளை கொண்டிருப்பவரே ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் ஆவார். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. இடித்தாலும்